வணக்கம். நான் உங்க ஹரி. நீங்கலாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனமான்னு இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம பாருங்க ஃபுல் வீடியோவையும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க தான் முதல்ல வந்திருந்தீங்கன்னா, மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, இதுவரைக்கும் ஸ்டேஜ் ஏறினதா சரித்திரமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டு திங் வந்து தைரியமா பேசினது வந்து என்னோட யூடியூப் சேனல்ல நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் கேமரா முன்னாடி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குமே தனியாக இந்த மாதிரி பேசுகிறதோ, ஒரு 10 பேர் முன்னாடி பேசுகிறதோ சரி, ஆர் இந்த மாதிரி கேமரா முன்னாடி பேசுகிறதோ சரி, ரொம்ப ஷிவரிங் ஆகி வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாங்க. எஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆர் இன்ட்ரோவர்ட்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்கூல் டேஸில் இது வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறினதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜ் ஏறலாம், நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக இப்போ ஒரு இடத்துக்கு போய் நின்னா போயிடுவேன் நான். ஆனால் அதை வந்து நான் என்ன சொல்ல வரேனோ அதை வந்து என்னால் சொல்லவே முடியாது கடைசி வரையும். அப்படியே பயந்துட்டு நான் வேற ஏதாவது ஒன்று தான் பேசிட்டு வருவேன். ஆக்சுவலாக நான் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயம் வேறையா இருக்கும். நான் சொல்றது விஷயம் வந்து வேறையா இருக்கும். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ரொம்ப அவமானப்பட்டேன். நான் என்ன சொல்ல வரேனோ அதை வந்து நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். ஒரு மாதிரியா சொல்லிட்டு ஷையாக ஓடிடுவேன் நான் பாட்டுக்கு. அதனால தான் ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா நம்மளால இதை கூட பண்ண முடியலையே, நமக்கு தெரிஞ்சது நம்மளால பேச முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படியே போக போக அப்படியே காலேஜ் ஏறினேன். நான் காலேஜ் போனாலுமே ஆக்சுவலாக காலேஜ்லையுமே ஏதாவது ஈவெண்ட் இருக்கும். இது வரைக்கும் நான் பசங்க எல்லாருமே டான்ஸ்லேருந்து சரி, ஆர் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் சரி, ஏதாவது காம்படிஷனாலும் சரி, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து பார்ட்டிசிபேட்டே இன்னும் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருக்கும். என்னடா அது எல்லாருமே பண்ணுறாங்க, ஆக்சுவலாக நம்ம மட்டும் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த ஃபியர் வந்து இன்னுமே என்னால் போக முடியல. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நல்லா நோட்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து தைரியமாக பேசுங்க. நீங்கள் பேச வர வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா அதில் அந்த ஃபியர்னஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்காது. நீங்கள் வந்து டீசெண்டாக பேசிடலாம். என்னை பொறுத்தளவு கான்ஃபிடென்ட்னா என்னன்னு சொல்லுவேன்னா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்கள் சொல்ல வரதை தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எத்தனை பேர் இருந்தாலுமே அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடலாங்க. என்னோட அனுபவத்தில் நான் இப்படி சொல்கிறேன் இது. எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இப்போ தான் அந்த ஹெசிடேஷன் அந்த இதுலேருந்து நான் வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு இடத்துல ஏதோ பற்றி பேச சொல்ல நான் வந்து அதை வந்து பி ப்ரிப்பேர்டாக இருப்பேன். நான் வந்து எப்பவுமே கான்ஃபிடென்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல 100% கான்ஃபிடென்ட் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். என்ன சொல்ல வரோமோ அதில் வந்து நான் வந்து பக்காவாக ஒரு டீசெண்டான அளவில் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அதனால தான் நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லலாம். நீங்களும் எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி இருப்பேன்னா, நம்மளால் முடியாது, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியிலே இருப்பேன் நான். இப்போ தான் நான் அதில் வந்து வெளியில் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம். இதில் என்ன இருக்குது, எல்லாருமே பேசுகிறாங்க, நம்மளும் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும், நம்மளோட எஃபோர்ட்டை ஃபுல்லாக போட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட்டில் தான் நான் போயிடுவேன். அது வந்து இப்போ கொஞ்சம் சக்ஸஸ் போயிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி தான். நீங்களுமே என்ன பண்ணுங்க, பி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து தெளிவாக சொல்லுங்கள். அது மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அடுத்தவங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆகும். நான் இன்கேஸ் இந்த ஒரு க்ரௌட்லையோ ஒரு ஸ்டேஜ்லேயோ போய் பேசினேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லவுடாக சத்தமாக நான் பேசுவேன். நான் பேசுகிறதுனாலே எல்லாருமே வந்து அந்த நான் சொல்ல வரதை அவங்க வந்து ஈகராக வெயிட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசணும். நீங்கள் சொல்ல வர்றது வந்து எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி பேசணுங்க. நான் இதில் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, 90 டேஸ் சேலஞ்சில் வந்து என்னோட ஹோம் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணி என்னோட பாடியை வந்து ஃபிட்டாக்க போகிறேங்க. அதோட ரிசல்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு என்னோட வீடியோஸை மட்டும் மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யார் நியூவாக வந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இன்னொரு திங் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபியர் இருக்கும். அதை வந்து நான் போகிறக்காக சில மெத்தட்ஸ்லாம் சொல்கிறேன். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்கிட்ட போய் தைரியமாக பேச ஸ்டார்ட் பண்ணேன்.
பண்ணுவேன். ஸோ சில பசங்க வந்து நிறைய பேர் இருப்பானுங்க, நம்மலாம் சிக்மா கேர்ள்ஸ்கிட்ட பேசக்கூடாது ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எல்லாட்டையும் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து கம்மியாயிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் தான் ஆகலாங்க. ஸோ இது ஒரு என்ன ஒன்று சொல்ல போனால் இது ஒரு முக்கியமான டிப்ஸ்னே சொல்லலாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் போய் பேசி பழகுறீங்க, அது போக உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குட் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக மாறுறதுக்கு இது ஒரு நல்ல வழிங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபியரை தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லா டைமே போய் சகஜமாக பேசி பழகினீங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக மாறலாம். அந்த செகண்ட் திங் வந்து எதுக்குமே ஹெசிடேட் ஆகாமல் தயங்காமல் போய் உங்களோட ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அந்த லாஸ்ட் திங் வந்து என்னன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 திங்கை மட்டும் சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 3 திங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இல்லைங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.